வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அடித்து நொறுக்கப்பட்ட செருப்பு கடை விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து கடையின் கண்ணாடிகளை இளைஞர் ஒருவர் கத்தியால் அடித்து உடைத்துள்ளார். அப்பொழுது அவர் அதிக போதையில் இருந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்றும், புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக உள்ளது என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி அரசு மீது குற்றம் சாட்டினார். உடைக்கப்பட்ட அந்த கடையை சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பார்வையிட்ட போது வணிகர்கள் கூட்டமைப்பு சங்க தலைவரும் எம்எல்ஏயுமான திரு சிவசங்கர் அவர்கள், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். கோனர் இங்கே சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸ் உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் இங்கேருந்து வெளில போய் அவர் சாப்பாடு போயிட்டு வரலான்னு போகும்போது பையன் இந்த மாதிரி செருப்பு வேணும்னு சொல்லி வாங்க வந்திருக்கான். செருப்பு வாங்கும் போது அவங்க எல்லாம் காட்டிட்டு கடைசியில் காசு கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கான். கேட்டதுக்கு அவன் வயிற்றுலேருந்து ஒரு ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை வெளியில் எடுத்துட்டு இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிருக்கான். இதை தீவிரமாக விசாரிச்சும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அவனோட நிலையை ஒரு ரொம்ப போதையில் இருக்கிற மாதிரியும், இங்கே போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக இங்கே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே மாதிரி இது வெறும் லிக்கர் மட்டும் இல்லை, இது ட்ரக்ஸ் மாதிரியும் ஒரு டவுட் இருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நான் நேற்று ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதே டீச்சரும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல்ல பசங்களே நீங்க 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களே நாக்கு கீழே ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு ட்ரக்ஸ் மாதிரி போட்டுட்டு அவனுக்கு போதையில் இருக்காங்களா, ஏதாவது கேட்டுட்டு அவங்கள கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் இன்னைக்கு அந்த பசங்க டீச்சர்ஸே தாக்க வராங்களாம். ஸோ இது மாதிரி ரொம்ப போதை பொருள் கல்ச்சர் இங்கே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதை சீரியஸாக கண்டிக்கணும். இந்த மாதிரி இதோட இந்த தெருவிலே இது 3வது இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேக்கரியில் ஒன்று நடந்திருக்கு. அது போக இங்கே பக்கத்து இன்னொரு கடையில் நடந்திருக்கு. இது ஒரு 3வது இது. ஸோ இப்படி பண்ணும்போது வணிகர்களுக்கெல்லாம் உண்மையாகவே ரொம்ப பயத்திலையும், லேடிஸ்லாம் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலராக நடந்துட்டு இருந்து மெயின் அதோட பிரச்சனை என்னன்னு பார்க்க போனால், இப்போ மர்டர் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா குயிக்காக அவங்களுக்கு பெயில் கொடுத்துறாங்க. இந்த பெயில் சீக்கிரம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன தெரியும்னா, என்ன பண்ணிட முடியும், யார் நம்மளை என்ன கேள்வி கேட்டுற முடியும்னு சொல்லிட்டு என்னதான் போலீஸ் கஷ்டப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாலும் இமீடியட்டாக அவங்க பெயிலில் வெளில வந்துட்டு இவங்க திரும்பி இவங்க தாக்குறதோ இல்லை இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறதுல அவங்க பெருமையாக நினச்சிட்டு இவர் தீவிரம் பண்ணுறாங்க. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். இதை கண்டிப்பாக ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தே தீரணும். இது கவர்மெண்டோட குறைபாட நான் கோரிக்கையை வச்சு கொள்கிறேன். நான் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவராகவும் எம்எல்ஏவும் இங்கே பேசுகிறேன். இங்கே தொடர்ந்து இந்த முத்தியால்பேட்டையில் கடந்த ஒரு மாதமாக 3வது இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக போலீஸ் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் தண்டனை 1 மந்த்லேயே அவன் வெளில வந்துடுறான். இங்கே பக்கத்தில் கோட்டைக்குப்பத்தில் இருந்து ரவுடிங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. கோட்டைக்குப்பத்துலேருந்து அதுவும் மத்தியானம் 1 to 3 மணிக்கு அவங்கெல்லாம் அவங்க பெரியவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிடுறாங்க. அப்போ அந்த டைமில் தாய்மார் இருக்காங்க. அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு கத்தியை காட்டி மிரட்டி எல்லா வேலையும் பண்ணுறான். பொருள் வாங்கப்படி வரான். பொருளுக்கு பணம் ரவுடி என்கிட்ட பணம் கேட்குறியான்னு கேட்குறான். அது இல்லாதப்போ உடனே கத்தியை காட்டி அவங்கள வெட்ட போகிறான். அப்புறம் எல்லா ரேக்குக்கு அங்கே இருக்க எல்லா சாமானையும் உடைக்கிறான். இதுதான் கண்டிப்பாக 3வது வாட்டியும் நடக்குது. 3 வாட்டியும் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அதான் அவன் உடனே வெளில வரான். பட் பனிஷ்மெண்ட் இங்கே சரியா இல்லை. எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு வராங்க. தயவுசெய்து கோட்டைக்குப்பத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனும் இங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் உடனே கூட்டு நடவடிக்கை எடுத்து கோட்டைக்குப்பத்தில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க ரவுடிங்க எல்லாம் தகுந்த பிடிச்சு நல்லா ஆக்ஷன் கொடுக்கணும். இன்னைக்கு பிடிச்சவனுக்கு கை காலை முறிக்கணும். அவங்க அந்த அளவுக்கு செய்யலை. அதே தமிழ்நாட்டிலாம் உடனே கை காலை முறிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இல்லை சுட்டு பிடிக்கிறாங்க. இதே போல் இங்கே ஒரு சுட்டு பிடிச்சனா இந்த இன்சிடென்ட்டே நடக்காது. ஒருத்தவங்களுக்கு சுட்டு ஒரு முட்டிக்கீழே சுடுவாங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா அடுத்தது பயமே இல்லாத போகுது. அவன் போலீஸ் கஷ்டப்பட்டு பிடிக்கிறான். உண்மையாலுமே அவங்கள பாராட்டுறேன். பட்டு அவன் என்ன 10 நாளில் வெளில வந்துடுறான். வெளில வந்தானா இங்கே இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் பயப்படுறான். நாளைக்கு சாட்சி சொல்கிறதுக்கணும் என்ன சொல்கிறதுக்கணும் பயப்படுறான். ஏன்னா 10 நாளில் அவன் வெளில வந்துடுறான். இது கண்டிக்கத்தக்கது. வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வேணும். தயவுசெய்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இங்கே பார்வையிட வந்த சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற
மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது. தேசிய மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ஈகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் பயன்படுத்துவதுதான். போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கிய மாணவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்த அவர், போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூரை போன்று போதைப் பொருட்கள் இல்லா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என கூறினார். ரெட் ஃபோர்ட் டெல்லியில் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதுக்கு எங்களோட ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவிச்சுக்கிற விதமாக இன்றைக்கி வில்லியனூரில் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஊர்வலமாக வந்தோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம். நம்ம இந்த நேரத்தில் தான் இந்தியாவில் சொல்லுவாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம இவ்வளோ மொழி இவ்வளோ கலாச்சாரம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாமே இதில் யுனைட்டடாக இருக்கிறோன்னு காட்டுறதா அதோட முக்கிய நோக்கம். அதில் இவ்வளோ மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம வந்து we are all one, we are all Indians, we are all humans மாதிரி ஒரு மெசேஜை சொல்கிறத ஒரு விதமாக நாங்கள் இன்றைக்கி இந்த ஊர்வலம் செஞ்சுருக்கோம். ரவுடிசம் உண்மையாகவே இங்கே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இது மெயின் காரணம் வந்து போதைப் பொருள் தான் அது யூஸ் பண்ணுறது ஒரு மேஜரான காரணம் சொல்கிறாங்க. இதை பண்ணுறதே ஒரு பெரிய முக்கிய இது பின்னணியில் நிறையா முக்கியஸ்தவர்களாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக அரசியல்வாதிகளும் இதில் லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிமட்ட லெவல்லேருந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணி ஆகணும். சிங்கப்பூர் மாதிரி ட்ரக் ஃப்ரீயாக வரணும். இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து நம்ம இளைஞர்கள் ரீசெண்டாக முந்தானேத்து கூட நான் ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பொதுவாக நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி டாஃபி மாதிரிலாம் அவங்க நான் கீழே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப போதையிலே இருக்காங்க. அவங்களை எதாவது கண்டிச்சாலோ சஸ்பெண்ட் பண்ணாலோ அது பெரிய அவங்களை சப்போர்ட் பண்ணி பயத்தில் அவங்க நிறைய ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இல்லாமல் இப்போ புதுச்சேரியை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரவுடிசம் ஃப்ரீ, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சேஃப்டி வேணும். லேடி அந்த ஊழியர் அந்த ஓனர் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பயத்தில் வந்து இதுக்கு அப்புறம் எப்படி அது வந்து வெளில வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே தெருவில் இது வந்து 3வது வாட்டி நடக்குது. ஒருத்தருக்குலாம் வந்து கத்தி வயிற்றுல கிழிச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொஞ்சம் சீரியஸாக இருந்து இப்போ தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தாள் குப்பம் பகுதியில் எம்எல்ஏ அங்காளன் மற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினர் அதிரடியாக செயல்பட்டு மரக்கிளைகளை அகற்றினர். மின்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சாலையோரங்களில் உள்ள உயர்ந்த மரக்கிளைகள், செடி கொடிகள் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அகற்றப்பட்டது. மழைக்காலங்களில் மக்கள் அச்சமின்றி நடமாடிட கடுமையான வெயில் என்றும் பாராமல் தனது சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் மின்பாதையில் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. மின்துறை ஊழியர்கள், எம்எல்ஏ அங்காளனின் ஆதரவாளர்கள் மற்றும் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள், மகளிர் அணி என பலரும் இணைந்து பணியில் ஈடுபட்டனர்.
புதுவை திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் சின்னப்பேட் வாய்க்கால்மேட்டு பகுதியில் வசிக்கும் களியம்மாள் என்பவரின் கூரை வீடானது மின்கசிவு காரணமாக தீக்கிரையானது. இதனை அறிந்த அப்பகுதி எம்எல்ஏ அங்காளன் அவர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் நலம் விசாரித்தார். பின்னர் ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக 25 கிலோ அரிசி, புடவை, போர்வை, பாய், கொசுவர்த்தி போன்ற பொருட்கள் வழங்கினார். அது மட்டுமல்லாமல் தீயில் கருகிய ரேஷன் கார்டு, முதியோர் உதவி பெறும் புத்தகம், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை திரும்ப பெறுவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் எப்பொழுதும் துணை நிற்கும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி நேரு எம்எல்ஏ தலைமையில் மாணவர்களின் பெற்றோர்கள் முதல்வரிடம் மனு அளித்தனர். சென்டாக் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி திட்டத்தில் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக நேற்று நேரு எம்எல்ஏ தலைமையில் சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி மனு அளித்தனர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி காமராஜர் கல்வி நிதி திட்டத்திற்கு ரூபாய் 27 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு முதல் கட்டமாக 2021 முதல் 2022ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 3 கோடி வழங்கப்படும். அடுத்த கட்டமாக 2022 முதல் 2023ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் நிதி வழங்கப்படும் என்றார். மேலும் கட்டணத்தை கேட்டு மாணவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டாம் என கல்லூரி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்றார். அதனை ஏற்று எம்எல்ஏ, சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் மற்றும் பெற்றோர்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் புதுகாலனி பகுதியில் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் புதுகாலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல சரியான வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான திரு செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரிநிலை கழகத்தின் மூலம் ரூபாய் 32.70 லட்சம் மதிப்பில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகமாக இன்று நோனாங்குப்பம் புதுக்காரணி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த வலியுறுத்தி கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் புதிய பஸ் நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலை அமைந்துள்ளது. இந்த சிலை பராமரிப்பில்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அவைத் தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்கப்பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் செல்லா என்ற தமிழ்செல்வன், முத்து, சிவசங்கர், பிரதிமார், கலைஞர் ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாவிதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மருத்துவர் நாதர் மரபினர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் நாவிதர் மடத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர் நலசங்க தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், புதுச்சேரி காரைக்கால் மருத்துவர் நாதர் மரபினர்கள் தலைமை சங்கத்தின் பொதுக்குழு ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் கூட்டப்பட்டது. சங்கத்தின் முதல் கட்ட நடவடிக்கையாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சமீப காலமாக புதுவையில் கார்ப்பரேட் நிறுவனங்களால்
சேவிங் 49, கட்டிங் 99 விலைப்பட்டியலால் பாரம்பரிய சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கிற இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைமை சங்கம் தலையிட்டு சுமூகமான முடிவெடுத்து விடும் என்றும், அடுத்த கட்டமாக புதுவையிலே பெரிய 2வது மாநாடு மருத்துவர் மற்றும் நாவிதர் குல 2வது மாநாடு விரைவில் நடைபெறும். இந்த சங்கம் தொடர்ந்து அரசிடம் இச்சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 3 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் 3 ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி போக்குவரத்து பிரிவில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு சைபர் கிரைம் பிரிவிற்கும், அங்கு பணியாற்றிய தியாகராஜன் கடலோர காவல்படை பிரிவிற்கும், கடலோர காவல்படை பிரிவில் பணியாற்றிய வேலையன் போக்குவரத்து பிரிவிற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு இடையூறு விளைவித்தால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலந்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கிணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர். இதுவரை புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டும் 92% வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விடுபட்ட வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள். அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த தேர்தல் பணியினை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சில வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தேர்தல் பணி செய்யும் போது களப்பணியில் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எவரேனும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அவர்களுடைய சட்டப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள விடாமல் தடுத்தால் அல்லது அவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சட்டத்தின் 221ஆம் பிரிவின்படி 3 மாதங்களுக்கு மேற்படாத சிறைக்காவல் அல்லது 2500க்கு உட்பட்ட அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளா போலி லாட்டரி விளம்பரம் இணைய வழியில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவதால் அதனை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று புதுச்சேரி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், புதுச்சேரியில் அண்மை காலமாக ஆன்லைனில் போலி கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை மக்கள் இழந்து வரும் நிகழ்வு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. கடந்த 2 வாரத்தில் 50க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். கேரளா அரசின் லாட்டரி போல உருவாக்கப்பட்டு வரும் லிங்கை யாரும் தொட வேண்டாம், மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். லாட்டரி விலை ரூபாய் 200க்கு கீழ் உள்ளது போல ஆசை காட்டி வாங்க வைக்கின்றனர். பிறகு மின்னஞ்சல் மூலம் போலி டிக்கெட் அனுப்புகின்றனர். குறிப்பிட்ட நாளில் லாட்டரியில் பரிசு விழுந்திருப்பதாகவும் அதற்கான GST பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் மோசடி நடைபெறுகிறது. இதை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். இவ்விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கட்டட தொழிலாளர் நல வாரியத்தில் கல்வி நிதியுதவி பெற கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி கட்டட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நலவாரியத்தில் கல்வி நிதியுதவி பண பயன் பெற பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பத்தை வழங்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் உரிய சான்றிதழ்களை அளிக்க வேண்டும். 15ஆம் தேதிக்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகாதேவா அஷ்டமி என்று சொல்லக்கூடிய கால பைரவரின் அவதார தினம் கால பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாலை 5 மணி அளவில் கால பைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும்
பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை, தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா பூர்ணாகிதி நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. இவருக்கும் திருவள்ளூர் நகர் பகுதியை சேர்ந்த ஹானஸ்ட் ராஜ் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஹானஸ்ட் ராஜ் தரப்பை சேர்ந்த விமல் என்பவர் காயமடைந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இரு தரப்பினரிடையே ரெயின்போ நகரில் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. மோதலில் ஹானஸ்ட் ராஜ் தரப்பினர் கை ஓங்கியது. இதனையடுத்து சந்தோஷுடன் வந்த 5 பேர் தப்பி ஓடினர். சந்தோஷ் மட்டும் எதிர் தரப்பினரிடம் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து ஹானஸ்ட் ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சந்தோஷை சுற்றி வளைத்தனர். பின்னர் அவரை அரிவாளால் தலை, முகத்தில் வெட்டினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சந்தோஷ் அந்த இடத்திலே இறந்தார். அவரை கொலை செய்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றினர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மழை காலத்தில் மின் விபத்தை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து மின்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின் கம்பங்களில் பந்தல், கொடிக்கம்பி மற்றும் ஆடு, மாடு போன்ற வீட்டு விலங்குகளை கட்டக்கூடாது. மின்சார மேல்நிலை கம்பிகளுக்கு அருகில் உள்ள மர கிளைகளை அகற்ற மின்துறை அலுவலர்களை அணுக வேண்டும். மின் கம்பிகள் அறுந்து கிடந்தால் தொட முயற்சிக்க வேண்டாம். இடி, மின்னல் ஏற்படும் நேரத்தில் டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். டிரான்ஸ்பார்மர்கள், மின் இழுவை கம்பிகள் ஆகியவற்றை தொடக்கூடாது. கனரக வாகனங்களை மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் அருகே நிறுத்தி பொருட்களை ஏற்றவோ இறக்கவோ கூடாது. மின்சாரத்தால் ஏற்படும் தீயை தண்ணீரை கொண்டு அணைக்க முயற்சிக்க வேண்டாம். தீயணைப்பு துறையின் உதவியை நாடவும். அரசு உரிமம் பெற்ற மின் ஒப்பந்ததாரர் மூலமாக மட்டுமே மின்சார வயரிங் வேலைகளை செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடி தோட்டம் அமைக்க மானிய விலையில் உபகரணங்கள் வழங்குவதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் உபகரணங்கள் வழங்காமல் அலுவலகத்தின் வாயிலை பூட்டியதால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை மூலம் மாடி தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் 3000 மதிப்புள்ள மாடி தோட்ட உபகரணங்கள் மற்றும் விதைகள் ரூபாய் 750க்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரூபாய் 750 செலுத்தி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வேளாண் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் மாடித்தோட்ட உபகரணங்கள் தொகுப்புகள் வழங்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். இந்த நிலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு இன்று காலை முதலே 100 கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஆனால் போதிய அளவு தொகுப்புகள் இல்லாததால் எந்த முன்னறிவிப்புமின்றி அலுவலகத்தில் கதவை மூடிவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அங்கிருந்த காவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒரு சிலர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் ஓசியில் செருப்பு கேட்டு கத்தியால் கடை கண்ணாடிகளை உடைத்து மிரட்டல் விடுத்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மாமல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த மாதம் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டில் உள்ள பேக்கரியில் கத்தியை காட்டி மாமல் கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள நவீன் செருப்பு கடையில் ஓசியில் செருப்பு கேட்டு கடையில் இருந்த கண்ணாடி ஷோரூமை கத்தியால் உடைத்து ரவுடி மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனை அடுத்து முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சுமார் 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தனர். முத்தியால்பேட்டை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த முகமது உசேன் என்ற ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
கைது செய்யப்பட்ட உசேன் மீது கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 2 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை கட்டுமான பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், திருக்காமீஸ்வரர், தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமீஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் நகரில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு ரூபாய் 48.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த நிகழ்வின் போது சுகாதாரத்துறை மருத்துவர்கள், திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.